நக்ஷத்ரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். நான் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன். இந்த உபவாசம் இருக்காங்க இல்லைங்களா, விரதம் இருக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா, நான் சொல்கிறது பழைய காலத்தில் கூட இருக்குது, இப்போவும் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, முறுக்கு சுடுறாங்க, சீடை சுடுறாங்க, ஸ்வீட் செய்கிறாங்க, லட்டு செய்கிறாங்க அப்படின்னு வச்சிங்களேன். சின்ன குழந்தைங்க அங்கேருந்து ஓடி வந்து அதையெல்லாம் தொட்டு எடுத்துரும். உடனே அதெல்லாம் தொடாதப்பா, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண பிறகு நான் தரேன், இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருறேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு, சுவாமிக்கு முதல்ல நைவேத்தியம் பண்ணுறேன். எச்சப்படாமல் நல்லா கவனிங்க. நான் ஏன் இதை சொன்னேன்னு உங்களுக்கு புரியும். நேற்று கூட நான் சொன்னேனே. அதனால் எச்சப்படாமல் நான் உங்களுக்கு இதெல்லாம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் தருவேன், அது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு அந்த குழந்தைக்கு போய் சொல்லுவாங்க. சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு அது புரியுமா? ரெண்டாவது, இறைவன் எங்கேயாவது சொல்லியிருக்கானா எச்சப்படாமல் அது கொடுத்தாதான் தீட்டு இல்லாத பொருள், அது ஒன்று தான் சுத்தமான பொருள். பெரியவங்க வேணா சாப்பிட்டது தீட்டாக இருக்கலாம், எச்சில் பட்டதுன்னு சொல்லலாம். ஆனால் குழந்தையும் தெய்வம்னு சொல்கிறாங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன இதுலேயே நம்ம முடிச்சிடலான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, விநாயகர் பாடலை கேட்டுட்டு வாங்க. முதல்ல மோதகம் சாப்பிடுங்க, கொழுக்கட்டை சாப்பிடுங்க, இன்னும் நிறைய முறுக்கு, அல்வா, இதெல்லாம் பின்னாடி நிறையா இருக்குது. ஒன்று ஒன்றா பகிர்ந்து உண்போம், பேசுவோம். இதோ உங்களுக்காக விநாயகர் பாடல். భజంకరే ఉదనిత నదని తిత్తాం తిత్తాం తోం తై తై గణపతి నాం సదా. తిమ్మిక్రేడ తిమ్మిక్రేడ తిక్కిటాల తిమ్మికిడ తాగిడ తాగిడ తాళతా ఓడుదా. తిమ్మిక్రేడ తిమ్మిక్రేడ తిక్కిటాల తిమ్మికిడ తాగిడ తాగిడ తాళతా ఓడుదా. ఉదనిత నదని తిత్తాం తిత్తాం తోం తై తై గణపతి నాం సదా. ಅವರು ಬಾಸುಗೈ ಕರಂ ಬಾಜಿತಿ ಅಗೇಣಾಂ ಶತ್ರು ಗಣರಾಜ. ತಾಳ ಮಂದಿರ ಬಹು ತಾಂ ಸತ್ತುರ ಮಂಡಲಕಿ ಸುರಬಾಜ. ಬಮ್ಮ ಬಮ್ಮತ ತಯ್ಯ ತಯ್ಯನಕು ಚಿನ್ನಕು ಭಜಂಕರೆ ಉದನಿತ ನದನಿ ತಿತ್ತಾಂ ತಿತ್ತಾಂ ತೋಂ ತೈ ತೈ ಗಣಪತಿ ನಾಂ ಸದಾ. ವೇಣುವಾಸರೆ ಅಮೃತ ಕುಂಡಲಿಕ್ಕೆ ತಾರಿಕ್ರಿಗಡ ತಾರಿಕ್ರಿಗಡ ತವಾಕಜ. ನಾರದ ತುಂಬುರು ವೈಣವ ಜಾಗೆ ನಾರದ ಗಣಮೇ ಉಪಸರ್ಜ. ನಾರದ ತುಂಬುರು ವೈಣವ ಜಾಗೆ ನಾರದ ಗಣಮೇ ಉಪಸರ್ಜ. ತಿಮ್ಮಿಕ್ರಿಗಡ ತಿಕ್ಕತಾಳ ತಿಮ್ಮಿಕಿಡ ತಾಗಿದ ತಾಗಿದ ತಾಳತ ಓಡುದ. ಉದನಿತ ನದನಿ ತಿತ್ತಾಂ ತಿತ್ತಾಂ ತೋಂ ತೈ ತೈ ಗಣಪತಿ ನಾಂ ಸದಾ. ಅವರು ಬಾಸುಗ ತರಂ ಬಾಜಿತಿ ತ್ರಿಮಿ 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 ಮಿರಿದಂಗ. ಅವರು ಬಾಸುಗ ತರಂ ಬಾಜಿತಿ ತ್ರಿಮಿ 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 ಮಿರಿದಂಗ. ನವಾಪು ಸಾರಂಗಿ ಸಿತಾರಿ ಕಿನರಿ ಅವರು ಬಾಸುಗೈ ಮುಗಸಿಂಗ. ನವಾಪು ಸಾರಂಗಿ ಸಿತಾರಿ ಕಿನರಿ ಅವರು ಬಾಸುಗೈ ಮುಗಸಿಂಗ.
கண்ணப்பன் நாயனார் பார்த்தீங்கன்னா மொழி அந்த தேசம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. பக்தி அப்படின்னா உலகமெங்கும் ஒன்று தான், இறைவன் ஒருவனே, பக்தி ஒன்றே, அது மொழியெலாம் ஒன்றும் கிடையாது. வேடவனாக இருந்து நான் என்ன சாப்பிட்டனோ அந்த உணவை நான் கொடுத்தேன். நல்லா கவனிங்க, சைவம் அசைவம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் பக்தியோட சுவாமிக்கு கொடுத்தேன்பா, சுவாமி அதை ஏற்றுக்கிட்டாரா? நான் ஏற்றுக்கிட்டார். இது பாருங்கள் என்ன ஒரு விதண்டாவாதம். அப்போ அதில் தீட்டு இல்லைங்களா, ஒரு உயிர் இல்லைங்களா? பக்தியோடு கொடுத்தார். அந்த பக்தியோடு கொடுக்கும்போது இன்னும் 2 சோதனை. எப்படி? ஒரு கண்ணில் ரத்தம் வருது, தண்ணி வரலாம், ரத்தம் வரலாமா? சார் பக்தியோடு கொடுத்தேன் சார், நான் பக்தியோடு கொடுத்த பிறகு கூட ஒரு கண்ணில் ரத்தம் வருது அப்படின்னா அதுதான் உண்மையான பக்தியினுடைய சோதனை. அந்த பக்தியோட சோதனைக்கு இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு கண்ணை நோண்டி அந்த சுவாமியினுடைய லிங்கத்தில் அப்பியாச்சு, ரத்தத்தோடு அப்பியாச்சு. நல்லா கவனிங்க, அந்த வார்த்தை பிரயோகத்தை கவனிக்கணும். கண்ணை வைக்கல, கண்ணை அப்பிட்டாப்புல, இன்னொரு கண்ணு வந்து மறுபடியும் ரத்தம் வருது. இப்போ இது என்ன பண்ணோம்? நான் 2வது கண்ணையும் நோண்டி எடுத்துட்டேன்னா எனக்கு கண்ணு தெரியாதே. இந்த கண்ணை எடுத்து நான் சுவாமிக்கு எங்கே எடுத்துகிட்டு போய் அதை அப்புறது தெரியாதே. காலில் செருப்போடு இருந்தது இல்லைங்களா, அந்த செருப்போடு லிங்கத்தின் மேலே காலை வச்சு என்ன பக்தி பாருங்கள். இறைவனே பக்திக்கு அடிமையாகிறான். நீ ஏதால வேணாலும் பண்ணு, பக்தி இருக்கா, அது புனிதமானது. இவ்வளோ அன்பு பாருங்கள். இதுதான் உண்மையான பக்தினா அப்போ அந்த தீண்டுறது, குழந்தைங்க சாப்பிட்றது இல்லை, இதோடு நான் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன், இன்னும் எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க சார். இதுதானே உங்கள் கேள்வி. இந்த பாட்டை கேளுங்க, நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? சுட்ட பழம், அதை அடுத்த பாட்டு பேசுவோம், போயிட்டு வாங்க. முன்னை வினை மாய்க்கும் மூலவனே முக்கண்ணனே, முன்னை வினை மாய்க்கும் மூலவனே முக்கண்ணனே, முத்தமிழ் கலையமுதே கங்கையனே முன்னீஸ்வரனே, முத்தமிழ் கலையமுதே கங்கையனே முன்னீஸ்வரனே, முன்னை வினை மாய்க்கும் மூலவனே முக்கண்ணனே, முத்தமிழ் கலையமுதே கங்கையனே முன்னீஸ்வரனே, முன்னை வினை மாய்க்கும் மூலவனே முக்கண்ணனே. தன்னை உணர வைக்கும் மூர்த்தி தல தீர்த்தமுடன், தன்னை உணர வைக்கும் மூர்த்தி தல தீர்த்தமுடன், தென்னிலத்தில் அருள் துலங்கும் ஆதி சிவனே, தென்னிலத்தில் அருள் துலங்கும் ஆதி சிவனே, தென்னிலத்தில் அருள் துலங்கும் ஈஸ்வரனே, தென்னிலத்தில் அருள் துலங்கும் ஈஸ்வரனே, முன்னை வினை மாய்க்கும் மூலவனே முக்கண்ணனே. தாமரை பொய்கைகளும் தென்னை மரச்சோலைகளும், தாமரை பொய்கைகளும் தென்னை மரச்சோலைகளும், தென்றலோடு தான் இசைந்தே தலையசைக்கும், தென்றலோடு தான் இசைந்தே தலையசைக்கும், பூங்குயிலாய் புள்ளினமும் பாடி வரும் வண்டினமும், பூங்குயிலாய் புள்ளினமும் பாடி வரும் வண்டினமும், புலர்ந்திடும் வைகரையில் தனை மறந்தே பள்ளிசைக்கும், புலர்ந்திடும் வைகரையில் தனை மறந்தே பள்ளிசைக்கும், முன்னை வினை மாய்க்கும் மூலவனே முக்கண்ணனே.
நடம் புரியும் அம்பலவல் நடராஜனும் ஆனந்த நடம் புரியும் அம்பலவல் நடராஜனும் அன்னையாம் பைரவியின் அன்பினிலே கலந்திருப்பான். அன்னையாம் பைரவியின் அன்பினிலே கலந்திருப்பான். தானெனும் அகமாய்த்தே சேவடி தொழ வந்தால், தானெனும் அகமாய்த்தே சேவடி தொழ வந்தால், தவறாமல் துயர் களைந்தே எக்கணமும் துணை புரிவான். தவறாமல் துயர் களைந்தே எக்கணமும் துணை புரிவான். முன்னை வினை மாய்க்கும் மூலவனே முக்கண்ணனே, முத்தமிழ் கலையமுதே கங்கையனே முனீஸ்வரனே. முன்னை வினை மாய்க்கும் மூலவனே முக்கண்ணனே. ஔவை பாட்டி அந்த பக்கம் போகும்போது முருகனே கேட்குறான், சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? இது என்னடா இது புது கதையாக இருக்குது, பழத்தில் என்னத்தை சுட்ட பழம் சுடாத பழம் அப்படின்னு. நம்ம ஆட்கள் இப்போ லேட்டஸ்ட் ஜெனரேஷன் சுட்டதுக்கும் சுடாததுக்கும் நிறைய விளக்கம் சொல்லுவாங்க. ஆனால் பாட்டி ரொம்ப பொறுமையாக நிதானம் படித்த பாட்டி இல்லையா, அதனால் ஐயா எனக்கு ஒன்றுமே புரியல, சுட்ட பழம்னா என்ன சுடாத பழம்னா என்னன்னு தெரியல, உன்னுடைய அதிகாரத்தில் அது என்ன அர்த்தம்னு தெரியல தம்பி, இருந்தாலும் சுட்ட பழம் சுடாத பழத்துக்கு எப்படி தான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு அவங்க அந்த கேள்வி கேட்டு பதிலெல்லாம் பெறுறாங்க, ஞானம் பெறுகிறார்கள். இது கதை. ஆனால் இதில் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பழத்தை எடுத்து அப்படின்னு ஊதி கொடுத்தாப்லையா, என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு முருகன் கேட்டாப்லையா. நான் என்ன நினைக்கிறேன்னா, பழம் சுடுறதை விட பிரணவ மந்திரத்துக்கு அந்த விபரீதமான விளக்கத்தை கொடுத்தவன் முருகன் இல்லைங்களா? அந்த பிரணவ மந்திரத்தை ஓதி கொடுக்கவா ஊதி கொடுக்கவா அப்படின்னு கேட்டால் தானே ஒரு அர்த்தம். ஆகவே பிரணவ மந்திரத்தை ஓதி கொடுத்தால் அந்த பழத்துக்கு முழுமையான பலம் கிடைக்கும். அதை நீ சாப்பிட்டீன்னா ஔவை பாட்டி முக்தி பெறுவாள் அப்படிங்கிறதுக்காக சொன்னதாக இருக்கலாம்ல. அப்போ சுட்ட பழத்தினுடைய அர்த்தம் என்ன? பிரணவ மந்திரத்தை ஓதி நாம் சாப்பிட்றது. எப்படி? சுவாமிக்கு படைச்சி நைவேத்தியம் பண்ணி அதை சாப்பிட்டா பிரச்சனையே இல்லை. அந்த பழம் பிரணவ மந்திரம் உள்ளே இருக்குது, அதுவே உங்களுக்கு மருந்து. அப்படிப்பட்ட பாடல் தான் இந்த பாடல். இந்த முருகன் பாடலை கேட்டால் சுட்ட பழம் சுடாத பழம் இது எல்லாமே தீர்வு கிடைக்கும். இதோ உங்களுக்காக இந்த பாடல். அற்புதமான பழம் நீயப்பா, அற்புதமான பழம் நீயப்பா, திரு ஆவினன் குடிவண்ண சிகரத்திலே கனிந்த அற்புதமான பழம் நீயப்பா, திரு ஆவினன் குடிவண்ண சிகரத்திலே கனிந்த அற்புதமான பழம் நீயப்பா. கற்பனையாலும் எண்ணி காண முடியாத கற்பனையாலும் எண்ணி காண முடியாத கற்பனையாலும் எண்ணி காண முடியாத கருணை வடிவாயன கருத்தினிலே பழுத்த கருணை வடிவாயன கருத்தினிலே பழுத்த அற்புதமான பழம் நீயப்பா, திரு ஆவினன் குடிவண்ண சிகரத்திலே கனிந்த அற்புதமான பழம் நீயப்பா. அன்பு பெருகும் நெஞ்சில் அருள் சுரக்கும் மன அகந்தை இருளும் நீங்க ஒளி பிறக்கும். அன்பு பெருகும் நெஞ்சில் அருள் சுரக்கும் மன அகந்தை இருளும் நீங்க ஒளி பிறக்கும். ஞான இன்பநிலை அடையும் வழி பிறக்கும். இன்பநிலை
நிலை அடையும் வழி திறக்கும் இந்த இக வாழ்விலே எல்லா நலம் கொடுக்கும் இக வாழ்விலே எல்லா நலம் கொடுக்கும் அற்புதமான பழம் நீ அப்பா திரு ஆவினன் குடி வந்த சிகரத்திலே கனிந்த அற்புதமான பழம் நீ அப்பா. மகரந்தத்தை வந்து ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா பூச்சிகளும் மிருகங்களும் வந்து பரவ செய்து அந்த செடியில் மரத்துலலாம் பூக்கள் வந்து பூக்கும். அந்த பூக்களை தான் நம்ம இறைவனுக்கு படைக்கிறோம். ஆக மகரந்த சேர்க்கைக்கு நமக்கு பெரிதும் உதவுறது வந்து பூச்சிகள், பறக்கிற இனங்கள், அதே மாதிரி மிருகங்கள் தன்னுடைய உடம்பை போட்டு அந்த மரத்தில் இப்படி தேய்க்கும்போது அந்த மகரந்த தூள்லாம் விழும்போது அங்கே பூக்கள் உருவாவதற்கான மகரந்த சேர்க்கையெல்லாம் ஏற்படுது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போது இந்த செயலில் ஏற்படுற அந்த பூக்கள் வந்து இறைவனுக்கு படைக்கும்போது பக்தியாக படைக்கிறோம். நமக்கு ஆழ்வார்களில் பெரியவர் எப்படியெல்லாம் அந்த பூக்களை தொடுத்து பாக்களோடு பாடி அற்புதமாக கொடுத்தார் பாருங்க. சூடி கொடுத்த சுடற்கொடி நான் போட்டு பார்த்து எங்கள் ஐயாவுக்கு நான் கொடுத்தேன், என்னுடைய இறைவனுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா ஆழ்வார் கோச்சிக்கிறார். நீ எதற்காக போட்ட? அதை நான் ஒத்துக்க மாட்டேன். நீ போட்டதுனால தீட்டு வந்துருச்சு, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீவில்லிபுத்தூரில் எப்படியெல்லாம் இறைவன் ஆண்டான், ஆண்டாள் இறைவனையே ஆண்டான், இதெல்லாம் நாம் யோசிக்கணும். அப்போ நல்லா யோசனை பாருங்க. ஆழ்வார்க்கே சொல்கிறார், அவள் சூடி கொடுத்த அந்த பூவை தான் நான் போட்டுக்குவேன். ஏன்னா அவள் பக்தியோடு தரா. அந்த பக்திக்கு மதிப்பு இருக்கா? இந்த உலகத்தில் மதிப்பே கிடையாது. பக்தி என்பது இறைவனோடு ஐக்கியமாவது, பக்தி என்பது இறைவனாகவே மாறுவது, பக்தி என்பது சொல்ல ஒண்ணாதது, பக்தி என்பது உணர்வது, சொல்லி புரிய வைப்பது இல்லை. இதையெல்லாம் சொல்கிறத விட நீங்கள் பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம் சொன்னீங்க சார், அதுக்கு மட்டும் விளக்கம் சொன்னாமல் இன்னும் நிறைய கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. இதனை இந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க, நிறைய விளக்கம் இருக்குது, பேசுவோம். விண்ணும் மண்ணும் படைத்து காத்து அருளிய கண்ணல் கண்ணல் எண்ணும் எழுத்தும் அறியாத இடையரிடையே இசைந்து வளர்ந்து கண்ணல் இடையரிடையே இசைந்து வளர்ந்து பண்ணும் இசையும் கலந்து குழலால் பாரொடு விண்ணையும் மயக்கி கண்ணின் அசைவால் என் கருத்தையும் உயிரையும் மயக்கினான். கண்ணன் என் கருத்தையும் உயிரையும் மயக்கினான். அந்த பார்வையொன்றே போதுமே, கண்ணல் பார்வையொன்றே போதுமே, கள்ள பார்வையொன்றே போதுமே. சங்க பதுமநிதி இரண்டும் பலிய தந்தாலும் என்ன பார்வையொன்றே போதுமே. கார்முகில் போலன கதிரன மதியன, கார்முகில் போலன கதிரன மதியன, கருவிழி கடலை சற்றே திறந்து
கண்ணன் கருவிழி கடலை சற்றே திறந்து கருணை மழை பொழிந்தன் உள்ளம் கவர்ந்த கள்ள பார்வையொன்றே போதுமே. கண்ணல் பார்வையொன்றே போதுமே. சங்க பதும நிதி இரண்டும் வலிய தந்தாலும் என்ன பார்வையொன்றே போதுமே. அன்னைய சோதை அருகினிலே சென்று அன்னைய சோதை அருகினிலே சென்று வெண்ணை திருடி உண்ட விந்தை சொல்ல சென்றேன் அம்மா. வெண்ணை திருடி தின்ற விந்தை சொல்ல போனால் அன்னையின் பின்னே சென்று அணைத்து கொண்டே நின்றான். அன்னையின் பின்னே சென்று அணைத்து கொண்டே நின்று சொல்லாதே பின்னே நின்று சொல்லாதே என்று கண்ணால் கண்ணன் சொல்லாதே என்று கண்ணால் ஜாடையால் சொல்லும் கண்ணல் பார்வையொன்றே போதுமே. கண்ணல் பார்வையொன்றே போதுமே. கண்ணல் பார்வையொன்றே போதுமே. எனக்கு கோவிலில் போயிட்டு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அந்த வீட்டில் வந்து குழந்தை வந்து அந்த முறுக்கு எடுத்து லட்டு எடுத்து சாப்பிட போச்சு இல்லைங்களா, அந்த நினப்பு இந்த கோவிலில் கருவறையில் எனக்கு வந்துருச்சு. நான் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பித்தேன். என்னடா இது, இறைவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு பாடங்கள் புகட்டிக்கிட்டு இருக்கா. இந்த பால் சுத்தமான பால், பசும்பால், காய்ச்சாத பால் எல்லாம் கரெக்டு, தெய்வீகமான பால் எல்லாம் உண்மைதான். ஆனால் எச்சில் பட்ட பால் இல்லை. என்ன சார், எச்சில் பட்ட பாலை போய் எப்படி சார் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க? இதுதானே உங்கள் கேள்வி. ஆமாங்க, கண்ணு வந்து அதை குடித்த பிறகு தான் பாலே கறக்க முடியும். கன்று குடித்த பால், கன்று ஒரு எச்சில் பட்ட பால் தானே இந்த பால். இறைவனே ஒப்புக்கொள்கிறான் இல்லையா? கன்று எச்சில் பட்ட பாலை கூட அபிஷேகத்துக்கு இறைவன் ஒப்புக்கொள்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? பக்தியோடு எப்படி செய்வது? பக்தியோடு நான் அபிஷேகம் செய்யணும். அந்த கன்று குடித்த எச்சில் பாலையே இறைவன் சிவபெருமான் இல்லை, பெருமாள் இல்லை, அனுமன் இல்லை, அம்மன் இல்லை, எப்படிப்பட்ட இறைவனாக இருந்தாலும் அபிஷேகத்துக்கு ஒப்புக்கொள்கிறார்கள். அப்படின்னா இந்த குழந்தை அந்த முறுக்கை சாப்பிடக்கூடாதா? பக்தியோடு நாம் படைத்தால் இறைவன் ஒப்புக்கொள்வான். இதை விட இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. இந்த பாட்டை கேளுங்க, பேசுவோம்.
விஹங்க துரங்க சதயா பாக சங்கரங்க மூல விஹாரா ஷாமணாங்க விஹங்க துரங்க சதயா பாக சங்கரங்க பூர விஹாரா ஜய ராமாவதார ரகுவீர ஸ்ரீரங்க பூர விஹாரா பங்கஜாத குல ஜலநிதி சோமா பங்கஜாத குல ஜலநிதி சோமாவர பங்கஜ முக பட்டாபிராமா பங்கஜாத குல ஜலநிதி சோமாவர பங்கஜ முக பட்டாபிராமா பத பங்கஜ ஜித காமா ரಘು ராமா பத பங்கஜ ஜித காமா ரಘು ராமா மார்ಗಗತ ಸೀತಾವರವೇಶ ಶೇಷಾಂಕ ಶಯನ ಭಕ್ತ ಸಂತೋಷ ಏಣ ಕರವಿ ನಯನ ಮೃದುತರ ಭಾಷಯ ಕಳಂಕ ದರ್ಪಣ ಕಪೋಲ ವಿಶೇಷ ಮುನಿ ಸಂಕಟ ಹರಣ ಗೋವಿಂದ ವೆಂಕಟರಮಣ ಮುಕುಂದ ಸಂಕಟ ಹರಣ ಗೋವಿಂದ ವೆಂಕಟರಮಣ ಮುಕುಂದ ಸಂಕಟ ಹರಣ ಗೋವಿಂದ ವೆಂಕಟರಮಣ ಮುಕುಂದ ಸಂಕರ್ಷಣ ಮೂಲ ಕಂದ ಶಂಕರ ಗುರು ಗುಹಾನಂದ ರಂಗ ಮೂಲ ವಿಹಾರ ಜಯ ಕೋದಂಡ ರಾಮಾವತಾರ ರಘುವೀರ ಶ್ರೀರಂಗ ಮೂಲ விஹார. நான் பக்கத்தில் இருந்தவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி தானே பால், அப்போது சின்ன குழந்தைங்கள நம்ம அலோவ் பண்ணலாம் இல்லை சார் அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் சொன்னார், சார் நீங்கள் பால் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கீங்க, தேன் மாத்திரம் என்ன வாழுது? தேன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய எச்சிலால் கூடு கட்டி அந்த கூட்டில் தேனை வந்து சேமிப்பு செஞ்சு அதையெல்லாம் பிழிஞ்சு எடுத்தது தான் சார். அப்போது அது கூட ஒரு எச்சிலால் ஏற்பட்டது தானே சார். இறைவன் ஒப்புக்கொள்வான். நீங்கள் பக்தியோட சார் என்ன செய்தாலும் இறைவன் ஒப்புக்கொள்வான். நல்லா ஞாபகம் வச்சுங்க சார். ஒரு தந்தை மகனால் முக்தி பெறுகிறான், பக்த பிரகலாதனால் முக்தி பெறுகிறான் இரண்யகசிபு. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தத்துவம் வாய்ந்த இந்த சாஸ்திரங்களில் தினம் தினம் நம்ம படிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்கும்போது புது புது அர்த்தங்கள் வருது. ஆக இந்த பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம் இதெல்லாம் எவ்வளவு சிரமமானது, அதெல்லாம் எவ்வளவு கூடு கட்டி இதையெல்லாம் ஏன் நம்ம அபிஷேகம் செய்யணும்? அந்த அபிஷேகம் செய்யும்போது அது நைவேத்தியமாக மாறும்போது அதனுடைய ஔஷதம் நம்ம சாப்பிடணும். அதையெல்லாம் நமக்கு உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், மன அமைதி தரணும்னு சொல்லிட்டு 16 வகையான அபிஷேகங்கள் நமக்கு பெரியவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ சொல்லுங்க, சாஸ்திரங்கள்
பொய்யாகுமா? இது எச்சில் பட்டதா அல்லது பவித்திரமானதா? முடிவு நான் உங்ககிட்டயே கொடுக்குறேன். இந்த பாட்டை கேளுங்க. தேன் பாகும் சர்க்கரையும் சுவைத்தால் தான் தித்திக்கும், தென்பழனி முருகன் பேரை சொன்னாலே தித்திக்கும். தேன் பாகும் சர்க்கரையும் சுவைத்தால் தான் தித்திக்கும், தென்பழனி முருகன் பேரை சொன்னாலே தித்திக்கும். வான் மீதில் மேகம் என்று வருவதும் குகனல்லவா, வான் மீதில் மேகம் என்று வருவதும் குகனல்லவா, வளர வைக்கும் மழையாக தருவதும் அவனல்லவா. தேன் பாகும் சர்க்கரையும் சுவைத்தால் தான் தித்திக்கும், தென்பழனி முருகன் பேரை சொன்னாலே தித்திக்கும். அவன் தரும் பஞ்சாமிர்தம் தித்திக்கும், அவன் அடியார் வாழ்க்கை என்றும் தித்திக்கும். அவன் தரும் பஞ்சாமிர்தம் தித்திக்கும், அவன் அடியார் வாழ்க்கை என்றும் தித்திக்கும். அவன் புகழ் நிறைந்திருக்கும் எத்திக்கும், அவன் புகழ் நிறைந்திருக்கும் எத்திக்கும். அவன் அன்பர்கள் நினைத்ததெல்லாம் சித்திக்கும். தேன் பாகும் சர்க்கரையும் சுவைத்தால் தான் தித்திக்கும், தென்பழனி முருகன் பேரை சொன்னாலே தித்திக்கும், சொன்னாலே தித்திக்கும். சார், நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். பெருமாள் கோவில் அந்த புளியோதரை மாதிரியே நம்ம வீட்டில் வேணும், திருப்பதி கோவில் லட்டு மாதிரியே வேணும். ஏன் சார் இவ்வளோ பணம் பட்டம் பதவி இருக்குது, நம்ம பணம் கொடுத்து இதெல்லாம் செய்ய முடியும்ல? அதனுடைய ஆச்சாரங்கள் கூட நம்ம அனுஷ்டானங்கள் கூட நம்ம ஃபாலோ பண்ணி அந்த அளவெல்லாம் கரெக்டாக நம்ம செஞ்சு அதே மாதிரி சுவை வரலையே சார். என்ன செஞ்சாலும் சரி சார், அந்த பெருமாள் கோவிலில் செய்கிற புளியோதரை வரல சார், திருப்பதி லட்டு வரவே இல்லை சார். உலகத்தில் ஸ்வீட் கிடையாது இல்லைங்களா? எவ்வளவோ ஸ்வீட் விற்கிறாங்க இல்லைங்களா? மைசூர் பாக் விற்கிறாங்க, லட்டு விற்கிறாங்க, ஜாங்கிரி விற்கிறாங்க, ஓட்டடை விற்கிறாங்க, முறுக்கு விற்கிறாங்க. ஆனால் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், தில்லை காளி கோவில் சர்க்கரை பொங்கலும் திருப்பதி வெங்கடாஜலபதி அந்த லட்டும் உங்களுக்கு எங்கேயாவது கிடைக்குமா? இன்னும் கூட நான் பிரசாதத்தில் உங்களுக்கு நிறைய சொல்வேன் சார். பணம் இருக்குது சார், எங்கள் வீட்டில் இருந்து சர்க்கரைலாம் நாட்டு சர்க்கரை வாங்கிட்டு வந்து, வாழைப்பழம் பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா கலந்து பஞ்சாமிர்தம்லாம் செஞ்சு சுவாமிக்கு அபிஷேகம்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் சார் அந்த பஞ்சாமிர்தம் அப்படின்னா. பழனி பஞ்சாமிர்தம் வருமா? அப்போ நீங்கள் அதில் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங். அது என்ன மிஸ்ஸிங்கு? அதுதான் சார் பக்தி. பக்தியோட இறைவனுக்கு போய் செய்கிறாங்க பாருங்கள். அந்த இறைவனுக்கு செய்யும்போது அந்த சுவை கூடுகிறது. அந்த சுவை தான் பக்தி. அந்த சுவையை தெரிஞ்சுக்கிட்டால் திருப்பதி லட்டு எப்படி சார் இருக்கும்? இப்போ நான் உங்களுக்கு டிவியில் பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் கேட்குற கேள்வியினுடைய அர்த்தம் உங்கள் மனசுக்குள்ளே தெளிவாக தெரியும். ஆமாம் சார், ரொம்ப நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் சார். அதே மாதிரி அந்த டேஸ்ட்டு
ஐயோ உடம்பெல்லாம் கூசுது சார். சொன்னீங்களா? அதான் சார் திருப்பதி லட்டு, அதான் சார் பெருமாள், அதான் சார் பக்தி, அதான் சார் இந்த பாட்டு. ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா, ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா, ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா, ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா, உன்னன் திருநாமம் சொன்னேன் ஈசா, சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா, சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா. ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா, ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. உச்சியில் ரத்தின கிரீடம் முத்துமணி வைரம் ஒளிரும், உச்சியில் ரத்தின கிரீடம் முத்துமணி வைரம் ஒளிரும், பச்சை இள துளசி மாலை வாசா, பார்த்தவே மருகிறதே ஈசா, பார்த்தவே மருகிறதே ஈசா. ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா, ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. இந்திர லோகமெதற்கு, சந்திர லோகமெதற்கு, இந்திர லோகமெதற்கு, சந்திர லோகமெதற்கு, உன்னை நான் கண்ட பின்பு ஈசா, என் முன்னே கோலம் தந்த ஈசா, என் முன்னே கோலம் தந்த ஈசா. ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா, ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. சங்கிலே வேதம் ஒலிக்கும், சக்கரம் பாவம் விளக்கும், சங்கிலே வேதம் ஒலிக்கும், சக்கரம் பாவம் விளக்கும், நாமம் நடுவில் கொண்ட தேசா, ஞானக்கதிர் பொழியும் பிரகாசா, ஞானக்கதிர் பொழியும் பிரகாசா. ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா, ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா, ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா, ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா, உன்னன் திருநாமம் சொன்னேன் ஈசா, சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா, சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா, சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா. சார் இது நீங்கள் இவ்வளவு சொல்கிறீங்களே, இந்த வயசு வித்தியாசம் அதே மாதிரி சின்னவங்களுக்கு மட்டும்தானா, பெரியவங்க கூட அந்த மாதிரிலாம் சாப்பிட்லாமா சார் அப்படின்னா, பெரியவங்க நம்ம கட்டுப்படுத்திக்கலாம் இல்லைங்களா. இப்போ சின்ன குழந்தைக்கு அந்த எக்ஸம்ஷன் கொடுக்குறோம், அந்த பிள்ளைக்கு நம்ம சொல்லும்போது புரியல அப்படிங்கிறது. ஆனால் பெரியவங்களுக்கு வந்து சார் அது கொஞ்சம் சுவாமி பூஜை பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், அதுக்காக சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்டு, அதுக்காக நம்ம பட்னி இருக்க முடியாதுங்களே. ஆகவே இவர்களெல்லாம் கூட இந்த சூழ்நிலையை கருத்தில் மனசில் வச்சுக்கிட்டு தாராளமாக நீங்கள் சாப்பிட்றத வந்து பிரசாதத்துக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, உங்களுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, குழந்தைங்களுக்கும் அந்த ஆர்வம் குன்றாமல் சந்தோஷமாக அவங்களும் சாப்பிட்டு, பெரியவங்களும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து இதெல்லாம் செய்யும்போது பசியோட விரதம் இருக்கிறது வேறு, பசியோட இந்த காலகட்டத்தில் சுகர் பேஷண்ட் சார் எல்லாருமே பசியோட இறைவனை வணங்க சொன்னால் வேலை வேலைன்னு வருது, நான் எங்கே சார் வணங்குறது அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சுவாமியை கும்பிட்டா நிம்மதியாக கும்பிடலாம் இல்லைங்களா.
ஆகவே இந்த பிரசாதங்கள் செய்யும்போது கொஞ்சம் நீங்களும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க, பக்தியோடு செய்யுங்க, அதுதான் முக்கியம். இந்த பாட்டு கேளுங்க. ஆரத்தி சாய்பாபா பரங்கள் சார் சுத்தமாக செய்யணுமா இல்லை படாடாவுமே செய்யணுமா? இதெல்லாம் உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பக்தியோடு செய்யணும். நீங்கள் பெருசாக ஒரு பலகாரம்லாம் செய்யணும்னு வேண்டாம் சார். ஒரே ஒரு வாழைப்பழம், அந்த வாழைப்பழத்தை அருமையாக உரித்து அது சுவாமி எதிரில் வச்சு தண்ணி தெளித்த பிறகு நைவேத்தியம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அந்த கற்பூர ஆரத்திலாம் முடிஞ்ச பிறகு அந்த பழத்தை சாப்பிட்டு பாருங்கள், அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். சரி, இது கூட நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணோன்னா இது கூடயே வந்த வாழைப்பழம் இன்னொன்று இருக்குல்ல, அதை சாப்பிட்டு பாருங்கள். இந்த டேஸ்ட்டுக்கும் அந்த டேஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுதான் பக்தின்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வேஜனா சுகினோ பவந்து.